ஓகே, நம்ம இப்போ 11th ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். 11th ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, நான் என்னோட டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ரெக்கார்டை இங்கே நான் வந்து என்னோட ஃபார்மில் ஷோ பண்ணி காட்ட போகிறேன். சரியா? அதுக்கு நான் யூஸ் பண்ணுற டூல் என்ன பார்த்தேன் அப்படின்னா, டேட்டா கிரிட் அப்படின்றது. ஸோ டேட்டா கிரிட் வந்து நம்ம எதுலேருந்து எடுக்கலாம்னா, நீ டூல் பாக்ஸ்லேருந்து நார்மலாக எப்போதும் எடுக்கிற மாதிரியே எடுக்கலாம். ஸோ இந்த டேட்டா கிரிட்னு ஒரு இது இருக்கும். அது எதுக்கு கீழே இருக்குன்னா, அந்த டேட்டா அப்படின்ற மெயின் மெனுவுக்கு கீழே தான் டேட்டா கிரிட் வியூன்னு இருக்கும். இதுதான் நீ யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ இது நீ கிளிக் பண்ணால் உனக்கு வந்து கிளிக் பண்ணால் அந்த மாதிரி வந்து நீ எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தென் ஒரு பட்டன் கிளிக் வச்சுருக்கேன். அந்த பட்டனை கிளிக் பண்ணி தான் கோடிங் எழுதியிருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சின்ன ப்ரோக்ராம். கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் தென் கமாண்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கோ. அப்புறம் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எழுதியிருக்கேன் பாரு. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா பேஸ் வந்து புக் டீட்டெயில் அப்படின்றது. என்னோட புக் இன்ஃபர்மேஷனை தான் இங்கே கொண்டு வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன். தென் கனெக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரியா? பட்டன் கிளிக் பண்ணும்போது நான் வந்து இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா டேட்டா அடாப்டர். டேட்டா அடாப்டரோட பர்பஸ் என்னன்னு சொன்னேன். டேட்டா அடாப்டர் வந்து எனக்கு வந்து டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா என்ன செய்யும் ரிட்ரைவ் பண்ணி எனக்கு கொடுக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ அதை தான் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா நான் இந்த ப்ரோக்ராம் செஞ்சுருக்கேன். ஸோ எஸ்கியூஎல் டேட்டா அடாப்டர் அப்படின்ற கிளாஸுக்கு டிஏ அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதில் நான் என்ன இது வந்து நான் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா எஸ்கியூஎல் கமாண்ட்ஸை. ஸோ இந்த செலக்ட் கமாண்டை நான் வச்சுருக்கேன். செலக்ட் கொரியை இங்கே நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் புக் அப்படின்னு என்ன அர்த்தம்? புக் அப்படின்றது டேபிள் நேம். ஸோ ஸ்டார் ஃப்ரம் அப்படின்றது புக்கில் உள்ள எல்லா டேட்டாவுமே, புக் அப்படின்ற டேபிள் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே எனக்கு டிஸ்பிளே ஆகும். தென் டேட்டா டேபிள், ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் டிடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேட்டா அடாப்டர் மூலமாக நான் வந்து செலக்ட் பண்ணுற, அதாவது ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வர்ற டேட்டாவை ஃபுல்லாக இந்த டிடி அப்படின்ற டேபிள் இருக்கு பற்றியா இதில் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இது எதில் நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொல்லு. டேட்டா செட்டில் வரும் அப்படிதானே டேட்டா டேபிள் எல்லாம். ஸோ அந்த டிடி அப்படின்ற டேபிளில் நான் என்ன செஞ்சுருக்கேன் ஃபில் பண்ண போகிறேன். ஃபில் பண்ணி அதை வந்து இந்த டேட்டா கிரிட் வியூக்கு என்ன செய்கிறேன் நான் வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். அதான் அந்த டேட்டா கிரிட் வியூ அப்படின்றத நான் அங்கே வச்சுருக்கேன் பார்த்தியா. அதோட நேம் தான் டேட்டா கிரிட் வியூ 1 அப்படின்றது. அது டிஃபால்ட் நேம். இந்த டி வந்து ஸ்மாலில் தான் வரும். ஜியும் வியும் வந்து கேப்ஸில் வரும் பார்த்துக்கோ. டாட் டேட்டா சோர்ஸ் ஈக்குவல் டு டிடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிடி அப்படின்ற அந்த டேட்டா டேபிளை நான் ஃபில் பண்ணியிருக்கிற வேல்யூ தான் எனக்கு டேட்டா கிரிட் வியூ 1 என்ன செய்ய போகுது, டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து கனெக்ஷன் அதுக்கப்புறம் மேக் பண்ணும். கனெக்ஷன் வந்து எப்போதும் போல தான் சர்வர் எக்ஸ்ப்ளோரில் நான் ஆல்ரெடி புக் டீட்டெயில் அப்படின்ற டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள புக் அப்படின்ற டேபிள் நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால எனக்கு என்ன செய்யுது, நான் இப்போ கனெக்ஷன் ஓகே கொடுத்தோன்னே எனக்கு என்ன செஞ்சிடும், கனெக்ட் ஆயிரும். சரியா? நான் ரன் பண்ணுறேன் பாரு. ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட் இது. ஷோ டேட்டா நான் கொடுத்தாலே நான் புக்கு டீட்டெயில் எல்லாம் இங்கே வந்துடும். அந்த புக்கு உனக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாரு. புக் டீட்டெயில் ஒரு டேட்டா பேஸ் வச்சுருக்கேனா, அதில் டேபிள் பாரு புக்குன்னு இருக்கும். அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டினா இந்த 3 டேட்டா தான் அங்கே இருக்கும். இந்த இருக்கு பற்றியா 3 டேட்டா இருக்கா. சேம் டேட்டா உனக்கு எங்கே டிஸ்பிளே ஆகுது, இங்கே டிஸ்பிளே ஆகுது பற்றியா. ஸோ இவ்வளோ தான் ஷோ டேட்டா. நம்ம அங்கே இருக்கிறத ஃபஸ்ட்டு என்ன பண்ண போன எக்ஸ்பெரிமெண்ட்டில் அப்படின்னா இங்கே இருக்க நம்ம ஃபார்மில் கொடுக்குறத அங்கே இன்சர்ட் பண்ணோம். இப்போ அங்கே இருக்கிறத இங்கே ஷோ பண்ணி காட்டுறோம். அவ்வளோதான். இதுதான் அவுட்புட். ஓகேவா? ஸோ இதே இதில் உனக்கு வந்து நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் நான் காட்டுறேன் பாரு. சேம் அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இதுலேயே நம்ம அதாவது என்ன சொல்கிறது, 9th ப்ரோக்ராம் வந்து சும்மா நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணோம். ஆனால் 10th ப்ரோக்ராமில் அப்டேஷன் பண்ணோம் அப்படி தானே. ஸோ அதே மாதிரி 10th ப்ரோக்ராமில் வந்து நம்ம ஷோ பண்ணி மட்டும் காட்டுறோம். ஸோ 11th ப்ரோக்ராமில் அப்டேஷனும் என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து அதுக்கு அடுத்து பார்ப்போம் அதை.